என் பேர் டான் மேக்ஸ். நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி. இன்னும் 4 நாளில் எனக்கு தூக்கு. பாவத்தோட சம்பளம் நிச்சயம் மரணம்தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவன் அந்த ஆக்னையை அடையிறான். இயேசுவை முதல்லையே நான் அறிஞ்சிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா? அது ஒரு பெரிய கதை. சொல்றேன் என் சோக கதையை உங்ககிட்ட சொல்றேன். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். டான் மேக்ஸ், சீக்கிரம் கசக்கு கசக்கு, நல்லா கசக்கு. இருப்பா, அவசரப்படாத. சீக்கிரம் ஃபார்ம் பண்றேன்ல, இரு ப்ரோ. இன்னைக்கு ஒரு ராஜ போதையில் இருக்கணும். நம்ம குழந்தையை இப்படித்தான் நம்ம தாளாட்டணும். ஐயோ என் செல்லம். பொறுத்து செயினை அத்துட்டு போறான். காப்பாத்துங்க. யாராவது அவனை பிடிங்க. ஐயோ, திருடன் செயினை அத்துட்டு போறான். காப்பாத்துங்க. தம்பி பாத்து. என்னாச்சு? ஏன் இந்த பதட்டம்? தம்பி, அடி ஒண்ணும் படலையே. பாத்து. இந்த தம்பி, தம்பி ஏதோ தப்பு பண்றது மாதிரி தெரியுது. இயேசுவே, தம்பி சொன்ன கேளு. தம்பி, கத்தி எடுத்தவன் கத்தினால தப்பு பண்ணாத தம்பி. சொல்லது கேளு தம்பி, சொல்லது கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. தப்பு பண்ணாத. கத்தியை கீழே போடு. சொன்னா கேளு. கத்தியை கீழே போடு. தம்பி, தப்பு பண்ணாத. இயேசுவே, என்ன பிரதர்? அது இந்த சிஸ்டர் செயின் அடிச்சிட்டாங்க. ஆமா, இந்த செயினா பாருங்க. இயேசுவே, ஆமா, இது என்னுடைய செயின் தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வீணா போகாதுமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப தேங்க்ஸ்.
என்னடி நான் பாட்டுன்னு கூட்டுன்னு இருக்கேன், திவிரா வேலை பார்த்துட்டு இருக்கியா? சாப்பாடு எடுத்து வைடி. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு வர, திருந்தவே மாட்டியா? என்னடி என் மேல கைய வைக்கிற? ஏய், கைய வைக்காத. உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், உன்னை நடக்கிறதே வேற. என்ன பண்றேன்னு பாருடா, கொல்லாம விட மாட்டேன்டா. ஓடுறா. யோ குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? தினம் தினம் உனக்கு இதே வேலையே போச்சு. குடும்பத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒழுங்கா வேலை போறது கிடையாது, ஒண்ணும் பண்றது கிடையாது. எப்ப பாரு சதா காலமும் குடின்னு தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல யாயா எங்களை இப்படி பாடா படுத்துறா. வேலைக்கு போயா ஒழுங்கா. என்னையே வேலைக்கு போக சொல்றியா? யூ நோ who I am? A bloody nonsense beggar. ஏய், என்னைக்கு வேலைக்கு போக சொல்றியா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு பெரிய தொழிலதிபர். bloody nonsense. இவர் பெரிய தொழிலதிபர். அப்படியே புடுங்கிட்டாரு இவரு. 2 பிள்ளைல பாரியா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. என் பிள்ளைகளு பட்டினியே கிடக்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டுக்கு. ஏன்னா ஃபீஸ் கட்டல. இவரு பெரிய தொழிலதிபர். என்ன ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வரலாம் இல்லையா? ஏயா இப்படி பண்றா? ஒழுங்கா ஒரு வேலைக்கு போயா, குடும்பத்தை நடத்துற வழிய பாரியா. ஏய், என்னையே வேலைக்கு போக சொல்றியா? நீ போய் சம்பாதிச்சு உன் பிள்ளைல படிக்க வை, ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் பண்ணு. என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. நீ வேலைக்கு போ. ஐயா, நான் வேலைக்கு போறது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு தான் அசிங்கம். உன்னதான் ரோட்ல 4 பேரு கேவலமா பேசும். அது உனக்கு நல்லதா? ஏய், என்ன அடிக்க வரியா? உங்க 3 பேருக்கும் வச்சுக்கிறேன். போயிட்டு வர ஒரு கட்டிங் போட்டு வரேன். கை கல்லாம் உதறுதுரா. பத்தவை. ஆமா, இவர் பெரிய தொழிலதிபர். அப்படியே எல்லாம் ஒரு மனுஷனா? வந்துடாத வீட்டு பக்கம். ஓடுறா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும். ஆமாண்டா, பெருசா ஒரு சம்பவம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும்டா. நல்லா யோசிடா, யோசி. சர்ச்சு பக்கத்துல ஜெருசலம் போயிருக்காங்க, அங்க கைய வைக்கலாம். எப்படி? சூப்பரா. இன்னைக்கு நைட்டே இறங்குறோம், செட்டில் ஆகிறோம். சூப்பர். செட்டில் ஆகிற என் பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்குறா? பண்றேன்டா, சம்பவம் பண்றேன்டா நான். உன்னை நம்பிதான் இருக்கேன். செட்டில் ஆகிடணும். என் பொண்டாட்டி என்னை 8 உதைக்கிறா. நான் பண்ணுவேன். செட்டில் ஆகிற நான் பண்றேன்டா.
இருட்டிடுச்சு. ஏய் ஜான், ஜான், ஏந்திரா, டேய் ஏந்திரா, ஏய் வாடா, அந்த வீட்டுக்குள்ள இறங்கணும்டா, ஏந்திரா, வாடா, ஏய் வாடா, போலாம்டா, எந்திரிடா. வா 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 போலாம். இந்த ஒரு கட்டி போடு. ஜான், எந்திரி, வாடா, வாடா போலாம். ஆய் வாடா, இருட்டிடுச்சுடா. வாடா. ஏய், நான் இப்படி மட்டையாயிட்ட. ஏடா, எந்திரிடா ஜான், வாடா. இல்ல, நானே போறேன்டா. ஐயோ, திருடேன் 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 திருடேன். ஏய், நீ எப்படிங்க? நீங்க எல்லாரும் ஜெருசலம் போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, நேச்சுதான்ப்பா வந்தோம். பேசாம இருந்துருணும், எனக்கு தேவையானது எடுத்துட்டு போயிடுவேன். பேசாம. திருடாதப்பா, திருடுறது பாவம்ப்பா. வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்காருப்பா, களவு செய்யறது பாவம்னு சொல்லி 10 கட்டளையில சொல்லி இருக்காருப்பா. திருடாதப்பா, தயவு செய்து திருடாதப்பா. ஏய், வாயை மூடிட்டு தேவையில்லாம என்ன கொலகாரனாக்காத. தேவையானது எடுத்துன்னு போயிடுறேன், அமைதியாரு. தேவையானதை உனக்கு தந்துடுறேன்ப்பா. ஏய், திருடாதப்பா. வேணாம், என்ன விடு. என்னை கொல்றானே, இயேசுவே. ஒரு பொண்ணை கொடூரமா கொண்டதுனால என்ன ஜெயில போட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே வந்தார். பாவம் செய்த ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ பாவம் செய்கிறது இயல்பு. அப்போ பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு தான் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இங்கே நீங்கள் மனம் திரும்பி விட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி இந்த தண்டனையிலேருந்து மனம் திரும்ப வேண்டும். அந்த இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறுவதற்காக, உங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த தேவன். அதனால தான் உங்கள் பாரத்தெல்லாம் இயேசுக்கிட்ட வைத்துட்டிங்கன்னா அவர் உங்கள் பாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருவார், உங்களை வழிகாட்டுவார். மனம் திரும்பும் பொழுது இந்த பூமியில் வாழ்கிற நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை இயேசு உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
ஏ நீயா? அன்னைக்கே சொன்னேன், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான். இப்போ என்ன நிலைமையில வந்து நிக்க பாரு. இனி உன் குடும்பம் என்ன செய்யும்? இனிமையாவது இயேசுவை தேடு. உன் நிமித்தம் பிள்ளைகளாவது மனைவியாவது காக்கப்படட்டும். அதனால உனக்காக நான் ஜெபம் பண்றேன். உன் ஆத்மாவது இளைப்பாறுதலுக்குள் அடையட்டும். உனக்கு சமாதானம் உண்டாக நான் உனக்கு ஜெபிக்கிறேன். சரிங்க பாஸ்டர். டான் மேக்ஸ், உனக்கு 2 நாள்ல தூக்கு. பிரதர், வாங்க பாஸ்டர். நான் பண்ண தப்புனால என் குடும்பம் இன்னைக்கு அனாதையா போச்சு பாஸ்டர். அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் உங்க மனைவிக்கும் இயேசு துணை இருப்பார். ஆனா உங்க ஆத்மா தான் மீட்கப்படணும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். நீங்க செய்த தப்ப உணர்ந்தாலே இயேசு மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க மரித்தாலும் உங்க ஆத்மா பிழைத்து இருக்கும். உங்க பிள்ளைகளையும் மனைவியும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பாஸ்டர், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க, செய்கிறேன். எனக்கு என் மனைவியும் என் குழந்தைகளையும் நான் பார்க்கணும். சரி, நான் பேசி எப்படியாவது அவங்கள பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்ய தரேன். நானும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே. எல்லாம் நன்மையாகவே முடியும். டான் மேக்ஸ், ஜான், இன்னும் 2 நாள் எனக்கு தூக்கு. எந்த பாவ காரியத்திலும் செய்யாத. ஏசப்பா உன்னை காப்பாத்துவார். ஜான், எனக்கு ஒரு உதவி செய்றியா? நான் செத்துட்டா என் குடும்பத்தை நீ காப்பாத்துவியா? மேக்ஸ், மேரி எனக்கு கூட பிறக்காத சிஸ்டர். குழந்தையும் மேரியும் நான் காப்பாத்துறேன் மேக்ஸ். மேரி, என்ன மன்னிச்சிடு மேரி. நீரில்லாமல் வாழ்ந்து கலைத்தேன், வாழ்வை வெறுத்தேன்.
என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு நாடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த குறுநாடகத்திலே மதுபானம், கஞ்சா, இந்த போத வஸ்துக்களால் அடிமையானவர்கள் தங்கள் வாழ்க்கையே இழந்து போகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று திருடன் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பின உடனே அவர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவன் மரிக்க போறார்கள், தண்டனைக்கு உள்ளானார்கள், தான் செய்தது தவறு என்று உணர்ந்தார்கள். உணர்ந்ததுல ஒருத்தன் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவனோ ரட்சிக்கப்படுகிறான். காரணம், அவனுக்குள் தேவ பயம் இருந்தது. தேவ பயம் இருந்ததுனால அவன் தேவனை அறிந்து கொண்டான். நாங்கள் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், அவரோ ஒன்றும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார். அவரை அண்டிக் கொள்வது பாக்கியம் என்று அறிந்ததுனாலதான் நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று கடைசியில சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பினான். இனி குடும்பம் எப்படி இருக்குமோ என்று பயந்தான். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காத்துக் கொள்வார். இன்னொருவன் அவன் வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புகிறான். அவன் நிமித்தமாய் அநேகர் குடும்பம் எல்லாம் காக்கப்படுகிறது. எனவே நாம் அவரை நினைத்தருள வேண்டும். அவர் நம்மை நினைத்தருள்வாராக. இந்த குறுநாடகத்தின் வாயிலாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.